Dear students, என்னோட நேம் தாஜுதீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TD Max Academy யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th Standard Chapter 2 Exercise 2.13 அதில் sum number 11, sum number 12 and sum number 14 பார்க்க போகிறோம். sum number 13க்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த 13th சம்ங்கிறது எக்ஸாம்பிள் 2.12 நம்மளோட புக்கில் ஒரு சம்மாவே இது இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் தனியாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ரிமைனிங் சம்ஸ் 11, 12 அண்ட் 14th ஆன்சர் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 11th சம்மோட ஆன்சர். ஆல்ரெடி நம்ம 10th ஒரு சில ஃபார்முலா படிச்சிருப்போம். சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி, திஸ் இஸ் கால்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் கான்ஸ்டன்ட், தேர்ஃபோர் திஸ் இஸ் கால்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி சில ஃபார்முலாஸ் தெரியும். பாருங்கள் 11th சம் சொல்யூஷன். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த சம்முக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா? சம் ஆஃப் ரூட்ஸ். நார்மலாக ரூட்ஸுக்கு நேம் நம்ம என்னென்னு கொடுப்போம், ஆல்ஃபா பீட்டான்னு கொடுப்போம். தேர்ஃபோர் சம் ஆஃப் த ரூட்ஸ் மீனிங் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு, நம்மளுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸோட ஃபார்முலா minus b by a. Formula is minus b by a. நீங்க 10th ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க minus b by a. இங்க நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி சொல்றேன். இங்க என்ன, இங்க ஸ்மால் லெட்டர்ல a அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதுக்காண்டி நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சம் ஆஃப் தி ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b by a. தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் ஆல்ஃபா இன்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, கேபிட்டல் சி பை கேபிட்டல் ஏ. வாட் இஸ் கேபிட்டல் பி, வாட் இஸ் கேபிட்டல் ஏ, வாட் இஸ் கேபிட்டல் சி, கேபிட்டல் ஏ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இஸ் கால்டு கேபிட்டல் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கால்டு கேபிட்டல் பி, திஸ் ஃபுல் கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு கேபிட்டல் சி. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் சொன்னால், இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் வாட் இஸ் ஏ, ஏ என்னவாக இருக்கும்? ஸோ இது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஏ என்ன நான் இப்போ ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஃபார்முலா மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதோட ரூட்ஸுக்கு ஆல்ஃபா இன்டு பீட்டான்னு நான் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சம்முடைய sum of the roots கண்டுபிடிக்க போறோம், which means minus b. What is b? a minus 3. Therefore a minus 3 by what is a? Coefficient of x squared, that is 2. So this is called the sum of the roots of this quadratic equation. Next, product of the roots of this quadratic equation, c by a, which means what is c? This constant, that is 3a minus 5 by what is a? A is 2. So 2. So this is sum of the roots, product of the roots of this quadratic equation. Now what is given? Sum and product of the roots equal. Therefore this and this are equal. Therefore minus a minus 3 by 2 is equal to 3a minus 5 by 2. ஸோ இந்த கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ணி டெரிவ் பண்ணிங்கன்னா ஏ கிடச்சிரும். ஸோ 2 கேன்சல், மைனஸ் மைனஸ் இன்டூ ஏ மைனஸ் ஏ, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 3a மைனஸ் 5. திஸ் 3a கம் டு LHS சைட், மைனஸ் a மைனஸ் 3a ஈக்குவல் டு மைனஸ் 5. திஸ் ப்ளஸ் 3 கோஸ் டு RHS சைட், மைனஸ் 3. Therefore minus 4a equal to minus 8. Therefore a equal to minus minus cancel, 8 by 4 which is 2. Therefore இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் a என்னவா இருக்குன்னு சொன்னால் a 2வா இருக்குங்கிறது ஆன்சர். ஸோ 2 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். 1 மார்க்கில் கேட்டாலும் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். வேற ஏதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின் இதில் வேற எந்த டேர்ம் மாற்றி கேட்டாலும் இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்தாங்கன்னா இதான் யூஸ் பண்ணி எழுதணும். ஆல்ரெடி அதை 10th ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க.
ஸோ இந்த 1 மார்க் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் 1 மார்க் போகலாம். 12th 1 மார்க். ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11th சம்முக்கு நம்மளுடைய புக்கில் ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சரோட ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் 12th சம்மோடைய ஆன்சர். 12th சம்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் அதே தான், இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும். இங்கே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிவன். திஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் கேங்கிற அன்னோன் வேல்யூ இருக்குது. இங்கே ஏங்கிற அன்னோன் வேல்யூ இருந்துச்சு, இங்கே கேங்கிற அன்னோன் வேல்யூ இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கே என்ன அதான் கொஸ்டின். அதுவும் எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. a² + b² = 32 சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் a, வாட் இஸ் b? a and b ஆர் ரூட்ஸ். இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 2 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 and 4 கிடைக்கலாம். that 3 is called a, that 4 is called b, which means இதோட 2 ரூட்ஸ்க்கு நேம் a and b. therefore நான் sum of the roots இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்த மாதிரி இங்கே கம்பல்சரி நீங்கள் என்ன தான் எடுக்கணும்னு சொன்னால் a + b தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே ரூட்ஸோட நேம் எக்ஸாக்டாக கொடுத்துட்டா ab, நீங்கள் கொடுக்கல, அதனால் நோ ப்ராப்ளம், நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது ஸோ a into b தான் யூஸ் பண்ணணும். ஸோ a into b. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மால் a ஸ்மால் b வரங்காட்டி தான் நீங்கள் கேபிட்டல் a கேபிட்டல் b எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் சி எல்லாம். ஸோ இந்த 2 இப்போ இங்கேயும் கொஸ்டின் என்னன்னு சொன்னால் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிவனாக இருக்குது. இதோட 2 ரூட்ஸ் a and b நேம் வச்சு சொல்கிறாங்க. அது போக அந்த a and b அதாவது இந்த 2 ரூட்ஸ் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கேவோட வேல்யூ என்ன, இதான் கொஸ்டின். ஸோ இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எப்பவுமே இந்த மாடல் கொடுத்துட்டாங்கன்னாவே சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. which is -b/a. what is -b? what is b? -k. -kங்கிறது தான் b. நீங்கள் கேவை மட்டும் எடுத்து போடுறதே ஆன்சர் தப்பாயிடும். therefore this minus what is b here -k by what is a, x² coefficient 1, that is called a. therefore minus into minus plus k by 1 is k. therefore a plus b equal to k. This is one equation. Next a into b. what is a into b? which means product of the roots c by a. what is c? 16. so ab equal to 16 by a. a is 1. 16 by 1 16. therefore this is second equation. so இப்போ எனக்கு இப்போ கிடைச்ச ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னால் a plus b equal to k, a into b equal to 16 and given equation a² plus b² equal to 32. நான் third equation ஆல்ரெடி வச்சிருக்கேன். இந்த 3 ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணி வாட் இஸ் கேன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை 3 லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கே வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபார்முலா என்னன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபெமிலியரான ஃபார்முலா, நிறைய படத்துலையும் இதே ஃபார்முலா தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபார்முலா தான் இப்போ பார்க்க போகிறோம். தட் இஸ் a plus b the whole square. that is formula is a² plus b² plus 2ab. this is the formula. ஏன் சார் இந்த ஃபார்முலா எடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் what is a plus b? k. so a plus b k² equal to what is a² plus b²? a² plus b² also given 32. therefore 32 plus what is 2ab? we know ab. so 2 into ab 2 into 16. therefore இந்த ஃபார்முலால தான் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ மூணையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் கே வேல்யூ மட்டும் அன்னோனா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ரொம்ப இந்த மூணையும் லிங்க் பண்ணுறது இந்த ஃபார்முலா தான் ஈஸி. therefore சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் k² equal to 32 plus 32 64. k equal to plus or minus 8. therefore plus or minus 8 தான் இந்த சம் 12th சம்மோட ஆன்சர். ஸோ இதில் ஆப்ஷனில் எத்தனாவது நம்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நம்மளுடைய புக்கில் தேர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் தேர்ட் ஆப்ஷன் -8, +8. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் ஈஸி தான். ரைட். நெக்ஸ்ட் 13 சம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ 14 சம் பார்த்தோம்னா 14 சம்க்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், ஆன்சர் ஈஸி ஆகிடும். ஸோ அதை பார்ப்போம். கொஸ்டின் நம்பரை நான் மாற்ற விட்டுட்டேன், இப்போ மாற்றுறேன். ஸோ 12th கொஸ்டினோட ஆன்சர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது. தட் இஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு a plus b equal to -b/a. நீங்கள் வேணும்னா இதை பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறதா காப்பி பண்ணிக்கலாம். 12th சம்மோட ஆன்சர் தான் இது.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சம் நம்பர் 14 பார்க்க போகிறோம். 14th சம்மோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The question is 3x squared minus 5x minus 7 equal to 0. இப்படி ஒரு ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் given. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸ் ஆர் நியூமெரிக்கலி ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் சைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. which means suppose given equation require equation இந்த மாதிரி நான் ரெண்டு எடுத்துருக்கேனே. given equation உடைய ரூட்ஸ் நான் ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். இதோட ரூட்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸ் ஆல்பா அண்ட் பீட்டாவா இருந்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னொரு ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணணும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நீங்க கண்டுபிடிக்கிற அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த ரெண்டு ரூட்ஸ் தான் ஆன்சர் வரணும். அதாவது இங்க 3 வந்தா இங்க தான் 3 வரணும், இங்க 5 வந்தா இங்கேயும் 5 வரணும். which means roots are numerically equal இருக்கும். நியூமர்ல அதாவது நம்பர்ல ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஆல்பா பீட்டா தான் இந்த ரிக்வயர்ட் ஈக்குவேஷனுக்கும் ரெண்டு ரூட்ஸ் ஆல்பா பீட்டா தான். பட் ஆப்போசிட் இன் சைன். இது +3 இருந்தா இது -3 இருக்கும், இது -3 இருந்தா இது பிளஸ், இது -4 இருந்தா +4. அதாவது இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ், இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ், இல்ல இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ். therefore இது என்னவா இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடு காட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு போட்டுக்கிறேன். therefore given equation roots alpha and beta, require equation roots minus alpha and minus beta, which is numerically equal but opposite in sign. so இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது given equation. இந்த require equation ஓட roots இப்படி இருக்கும். இந்த roots கம்பேர் பண்ணும்போது இப்படி இருக்கிற roots ஓட ஈக்குவேஷன் என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிள். அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் என்னன்னு சொன்னா, given equation எடுத்து instead of x minus x in substitute பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். சோ இது பப்ளிக்ல எப்படி கேட்டாலும் சரி, இந்த சம் இந்த மாதிரி மாடல்ல எப்படி கேட்டாலும் இந்த வேர்ட் கொடுத்துட்டாங்கன்னா, two roots alpha and beta require, அதாவது another two roots is numerically equal but opposite sign சொல்லி கொடுத்துட்டாங்கனாவே இந்த மாடல் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. instead of x பாருங்க 3 இருக்காங்க, 3 நான் instead of x என்ன போட சொன்னேன், minus x. instead of x minus x minus 5 into instead of x, instead of this x minus x minus 7 equal to 0. so இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். this is one of the trick. minus x squared called is x square, therefore 3x square minus into minus plus 5x minus 7 equal to 0. this is the answer. therefore இந்த கான்செப்ட் கொடுத்தா இந்த மாடல்ல போட்டீங்கனாவே கிடைச்சிரும். given ஈக்குவேஷன்ல கொண்டு போய் instead of x minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர். so very simple. so 14th ஓட சொல்யூஷனோட ஆப்ஷன் நம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு புக்ல செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. so இந்த வீடியோல இந்த 3 1 மார்க்ஸ் உங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா 13 சம்மோடைய சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்றேன். அது எக்ஸாம்பிள் 2.12க்கு உங்களுக்கு யூஸ் ஆயிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எல்லா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.